யாக்கோபின் வரலாறு பாகம் 10. இஸ்ரவேலர்களானோம். நான் என் மாமனிடம் உடன்படிக்கை செய்த பின் மிஸ்பாவிலிருந்து கானானுக்கு திரும்பி வரும் வழியில் அற்புதமான ஒரு காட்சியை கண்டேன். அணியணியாய் தேவதூதர்கள். ஆஹா, அன்றைக்கு நான் வரும் வழியில் பூமியிலிருந்து வானத்திற்கு ஏறுவதும் இறங்குவதுமாய் காணப்பட்ட அதே தூதர்கள் இன்று ஒரே சேனையாய் அணிவகுத்து நின்றிருக்க கண்டேன். என்ன இது? என்னையும் என் 11 குமாரர்களையும் கானானுக்குள் வரவேற்க சேனையாய் வந்து நிற்கிறார்கள். என் கண்களையும் இமைக்க மறந்து அந்த அழகிய காட்சியினை கண்டு வியந்து நின்றேன். சேனைகளின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்த வாக்குத்தத்தின் பிள்ளைகள் இவர்கள். ஆமாம், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒரு ராஜகுமாரனைப் போன்ற திவ்ய சௌந்தரியமுள்ளவர்களாக இருந்தனர். எனது பிள்ளைகளும் அவர்களின் சந்ததியும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை இப்போது அறிந்து கொண்டேன். ராகேல் இப்போது கர்ப்பமாக இருக்கிறாள். யோசேப்பு பிறந்தபோது இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லித்தானே என் மகனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். அவளின் வேண்டுதல்படி கர்த்தர் எங்களுக்கு இன்னும் ஒரு குமாரனையே தருவார். ஆக 12 குமாரர்கள். இவர்களின் சந்ததியினரே வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் தூளைப் போல பெருகியிருப்பார்கள். இந்த சந்ததிக்குள் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் வாக்களித்தாரே. இந்த 12 குமாரர்களில் தேவன் சொன்னபடி பூமியின் வம்சங்களிலெல்லாம் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக மாற்றும் ஆசி பெற்ற மகன் யார்? ரூபனா? லேவியா? யூதாவா? இல்லை, யோசேப்பா? யாராக இருக்கும்? யாக்கோபே, யாக்கோபின் சந்ததியே, நீ பாக்கியவான். என் உள்ளம் நன்றியால் நிறைந்தது. தேவனே, என்னை தூதர்களின் கூட்டத்தையே காணச் செய்தீரே. நீர் சேனைகளின் தேவனாயிருக்கிறீர். தேவதூதர்கள் என்னை சந்தித்த அந்த இடத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டேன். என் சகோதரன் இப்போது நிறைய மாற்றங்கள். அவர் நாங்கள் குடியிருந்த பெயர்செபாவிலிருந்து சேயீர் மலைநாட்டிற்கு தன் குடும்பத்தாரை குடிபெயரச் செய்துவிட்டான். நான் சென்ற பிறகு அவன் தன் தவறுகளை உணர்ந்து விட்டான். என் பெற்றோருக்கு பிரியமான மகனாகவும் நடந்து கொண்டான். ஏசா மன்னித்துவிட்டாலும் ஏசாவுடைய குமாரருக்கு யாக்கோபாகிய என்மேல் வன்மம் இருந்தது. காரணம், நான் தகப்பனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டபோது ஏசா என்னை பகைஞனாக கருதி என்னை கொன்றுபோட வகை தேடினபோது இவர்கள் விவரமறிந்த 30 வயது வாலிபர்கள். ஏசா என்னை ஏற்றுக்கொண்டாலும் அவரின் குமாரர்கள் என்னை பகைஞனாகவே கருதுவார்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். என் தகப்பன் குடியிருக்கும் பூர்வீக பூமியின் உரிமை தகப்பன் ஆசீர்வதிக்கும் சேஷ்டபுத்திரனுக்கே உரியது. ஆதலால் ஏசா நான் ஆரானிலிருந்து புறப்பட்ட செய்தி கேட்டதுமே தன் குடும்பத்தை சேயீர் மலைக்கு குடிபெயர செய்திருந்தான். நான் தகப்பன் ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, ஏசாவிடமும் ஒப்புரவாக விரும்பினேன். எனவே நான் சேயீர் தேசத்தில் இருக்கிற என் சகோதரனாகிய ஏசாவிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நான் இதுவரை லாபானிடத்தில் தங்கியிருந்த விபரத்தை சொல்லி எனக்கு திரளான ஆடு மாடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் உண்டு என்பதை தெரிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன். மேலும் ஏசாவினுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏசாவிற்கு திரளான ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் வெகுமதிகளாக அனுப்பினேன். ஏசா என்மேல் கொண்ட கோபம் தணிந்து அவனை சாந்தப்படுத்த இந்த வெகுமதிகள் உதவும் என நம்பினேன். என்மேல் இன்னும் வன்மம் வைத்து என்னையும் என் குடும்பத்தாரையும் அழிக்க நினைத்தாலும் நினைக்கலாம். இதனால் நான் என் குடும்பத்தை வேலைக்காரிகளோடு 2 பரிவாரங்களாக பிரித்து வைத்தேன். ஒருவேளை ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக்கொள்ள இடமுள்ளதால் இப்படிச் செய்தேன். ஏசாவோடு எதிர்த்து நின்று போராடும் மன வலிமையோ உடல் வலிமையோ அற்றவன் நான் ஏசாவிற்கு இன்னும் பயந்திருந்தேன். ஆதலால் நான் என் தேவனை நோக்கி, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலைப் போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. இப்போது ஏசா என்னை எதிர்க்க 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான். நான் ஏசாவுக்கு மிகவும் பயந்திருக்கிறேன். ஆதலால் முன்னே வெகுமதி ஏசாவை சாந்தப்படுத்திக் கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன். அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாயிருப்பான் என்று நினைக்கிறேன். அந்தப்படியே வெகுமதிகள் எனக்கு முன் போயிற்று. நான் என் குடும்பத்தோடு ஏசாவுக்கு பயந்திருந்ததினால் அன்று ராத்திரி பாளையத்தில் தங்கினேன். பின்னும் என் பயம் நீங்கவில்லை. எனவே இராத்திரியில் எழுந்திருந்து என் 2 மனைவிகளையும் என் பணிவிடைக்காரிகளையும் என்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தேன். இப்படி எனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினேன். பின் யாக்கோபாகிய நான் பிந்தி தனித்திருந்தேன். என்னால் ஏசாவை எதிர்கொள்ள முடியுமா? வேட்டைக்காரனாகிய ஏசா மிகுந்த பலம், ஈவு, இரக்கமின்றி மிருகங்களை வேட்டையாடிக் கொள்வது போல ஒருவேளை என் மனைவிகளையும் குழந்தைகளையும் கொன்றுவிடுவானோ? பலசாலியான ஏசா முன்பு மிகவும் பலவீனான நான் என்ன செய்யப் போகிறேன்? உடலில் பலமில்லை, மனதிலும் பலமில்லை. இப்படி நான் மிகவும் பயப்பட்டுக் கொண்டிருந்தபோது எங்கிருந்தோ ஓங்கி ஒரு அடி என் பிடரியில் விழுந்தது. தள்ளாடி எழுந்தேன். திரும்பவும் அடி. விழுந்தேன். எழவில்லை. இப்போது ஒரே யோசனை. யார் இது? என்ன வேண்டும் என்னிடம்? எதற்காக என் மீது தாக்குதல்? நான் இப்படி யாரோ முகம் தெரியாத மனிதனிடம் இங்கேயே அடி வாங்கி விழுந்து மடிந்து விடுவேனோ? அவ்வளவுதானா வாழ்க்கை?
எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை தரிசனங்கள்! நான் சென்ற இடமெல்லாம் என்னோடு நடந்து, என்னையும் நடக்கப் பழக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் வாய்க்கப் பண்ணின என் தேவன் எங்கே? இன்று இரவு யாருமற்ற இந்த ஆற்றங்கரையில், அனாதையாக யாரோ ஒரு மனிதன் கையால் நான் சாகத்தான் வேண்டுமா? கண்ணீருடன் என்னை விட்டுவிடும்படி கெஞ்சினேன் அவனிடம். ஆனாலும் என்னை விடவே இல்லை. என் மனைவி குழந்தைகளை நினைத்தேன். கர்ப்பிணியான என் மனைவி ராகேலை நினைத்தேன். நான் இங்கே மடிந்து போவேனாகில் என்னை நம்பி வந்த அவர்களின் நிலை? இல்லை, நான் சாகக்கூடாது. இவனிடம் சாகவே கூடாது. எழுந்து போராடுவேன். எனக்காக, என் மனைவிகளுக்காய், வாக்குத்தத்தம் பெற்ற என் குழந்தைகளுக்காய். என் தகப்பனின் ஆசீர்வாதம் என்னில், என் பிள்ளைகளில் தலைமுறை தலைமுறையாக நிறைவேறுவதைக் காண நான் பிழைத்திருக்க வேண்டும். ஆம், நான் பிழைத்திருப்பேன். தேவனே, உன்னோடிருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதைச் செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீரே. இந்த மனிதனோடு போராட எனக்கு பலந்தாரும் எனக் கேட்டுக்கொண்டே எழுந்து கால் ஊன்றி நின்றேன். இம்முறை என்னை தாக்கிட ஓங்கிய அந்த மனிதனை அதே வேகத்தேன். ஆச்சரியம், எனக்குள் இத்தனை பலம் எப்படி வந்தது? என்னை தாக்கிய அந்த மனிதனை அதே வேகத்தில் திரும்பத் தாக்கி வீழ்த்தினேன். அம்மனிதனை வீழ்த்துதோ என் நோக்கமல்ல. ஆனால் இப்போது தனியே இருக்கும் என்னை தாக்கும் மனிதனிடமிருந்து என்னை தற்காக்க இதைத் தவிர வேறு வழியில்லை. அந்த மனிதனோடு போராட உணர்ந்தேன். அட, நானும் பலசாலியே, பலவீனனல்ல. நான் பலவான். ஆம், நானும் பலவானே. தொடர்ந்து அவனிடம் போராட தேவன் என்னை பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆச்சரியம், என்னை மேற்கொள்ள அந்த மனிதனால் முடியவே இல்லை. இரவு முழுவதும் போராட்டம். விடாத போராட்டத்தில் விடியும் நேரம் அந்த மனிதன் மெல்ல என் தொடை சந்தை தொட்டார். என்னால் ஒரு அடி நகர முடியவில்லை. என்ன இது? ஒரு சின்ன தொடுதலில் ஆச்சரியம். என் தொடை சந்து சுளுக்கி நின்றது. ஒரு மனிதனின் சின்ன ஒரு தொடுதலுக்கு இத்தனை பலமா? அவரின் அந்த சின்ன தொடுதலில் உணர்ந்தேன், இவர் மனிதல்ல, தேவனென்று. அப்படியானால் இதுவரை என்னோடு சரிக்கு சமமாக போராடியது தேவனா? தகப்பன் தன் குழந்தையுடன் விளையாட்டு யுத்தம் நடத்தியது போன்று, தோற்பது போல் தோற்று, விழுவது போல் விழுந்து, புலியும் பூனையும் தன் குட்டிகளுக்கு போராடக் கற்றுக் கொடுப்பது போல அத்தனையும் பாவனை யாக்கோபு. நீ பலவீனன் அல்லடா, பலவான் என தட்டி கொடுத்து என்னை உணர வைக்க இந்த போராட்டம். உடனே விழுந்தேன் அவர் பாதத்தில். அவரின் பாதத்தை இறுகப் பற்றிக் கொண்டேன். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு நான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றேன். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். நான் யாக்கோபு என்றேன். அப்பொழுது அவர், இனி உன் பேர் யாக்கோபு என்று மாத்திரம் எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்றும் எண்ணப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்தார். நான் தேவனை முகமுகமாய்க் கண்டேன், தப்பிப் பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டேன். நான் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. என் தொடை சுளுக்கினாலே நான் நொண்டி நடந்தேன். ஆக யாக்கோபாகிய நான் இஸ்ரவேல் என அழைக்கும் பேர் பெற்றேன். என் வம்சமும் இஸ்ரவேல் வம்சமாயிற்று. இஸ்ரவேல் என்றால் யாக்கோபின் வரலாறு. பாகம் 10 முடிந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் 11ஆம் பகுதிக்கு.